எப்படி இருக்குது? நல்ல விலை போய் கொண்டு இருக்குது. ஓகே, கதலி தான் ரகம் 90 வரைக்கும் போய் கொண்டு போகுது. கப்பல் 200-250 போகுது. அப்பல அது டிமாண்ட் தானே என்ன எப்போவுமே. அதுக்கு எவ்வளோ தக்காளி பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்ன? இதில் பாருங்க லைனில் நிற்கணும் வாங்க வாழைக்குள்ள விற்கிறதுக்காண்டி. பாருங்க ஐயா எவ்வளோ அதாங்க கிலோ. இதில் பாருங்க தேங்காய் வந்து கூறி கூறி இதில் கொடுத்து பண்ணிக்கலாம். கருவளைக்கிழங்கா எவ்வளோ? எவ்வளோ பச்சை மிளகா அண்ணா? கருணக்கிழங்கா எவ்வளோ? எவ்வளோ புடலங்க தேங்காய் என்ன எவ்வளோ போகுது இப்போ? 250. நான் அதில் 260 ரூபா சொன்னாங்க. இவர் நேற்றைக்கு சாவக்கட்டி சந்தைக்கு பார்த்த வியாபாரி. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிறேன் மருதநாமட பொது சந்தையில் நிற்கிறேன். இன்றைய நாளில் மருதநாமடம் பொது சந்தையில் மரக்கரையுடைய விலைகள் வந்து என்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க, எப்படி மக்கள் வாங்குறாங்க, பொருட்களை வந்து எப்படி வியாபாரிமார் விற்கிறாங்கன்றதை தான் இன்றைக்கு வந்து தெளிவாக இந்த மருதநாமட சந்தையை முழுவதும் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான காவணிகள் வந்து போடுகின்ற போது நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்வமாக பார்க்க முடியும் என்றதை சொல்லிக்கொண்டு மறக்காமல் பார்க்குறார்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். ஓகே, இப்போ வாங்க காவணிகளை போகலாம். இப்போ நான் நிற்கிறேன் மருதநாமடம் பொதுச்சந்தைக்கு முன்பாக இருக்கிற இந்த பெட்ரோல் செட் முன்பாக நிற்கிறேன். அப்படியே நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம். அதிகாலையில் இப்போ ஒரு 7:30 மணி ஆகுது. 7:30 மணிக்கு அதிகமான மக்களை வந்து இதுக்குள்ள வர்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கி கொண்டு போகிறாங்க. நிறைய வியாபாரிமார் நிற்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் புதிதாக அந்த கொட்டகைகள் வந்து புதுசாக வந்து போடப்பட்டிருக்குது பாருங்கள். முக்கியமாக எங்கட நாட்டிலேயே பெரிய பிரச்சனை தேங்காய் பிரச்சனை. இங்கே பாருங்க தேங்காய் வந்து கொட்டி கிடக்கு. எவ்வளோ தேங்காய்னு பாருங்க ஐயா. எவ்வளோ தேங்காய் கிலோ? 270 கிலோ வந்து 270 ரூபாயாம். எவ்வளோ கிலோ தாங்க? விலக கூடாதா? விலக கூட சட்டம் இருக்கா? இல்லை விலக கூட சட்டம் இருக்கா? சந்தைக்கு வரணாங்களா வேணா போவோம். அதாங்க என்னையா நீங்கள் நாங்கள் வேண்ட மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு போய்க்க நாங்கள் வேண்டி கூட வேணும். நாங்கள் மறக்கவே வேண்டிய இல்லை, விட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ நாங்கள் நல்ல கதையாக கிடையாது. உங்களை கதை போங்க. எவ்வளோ உங்களோட கிலோ? எவ்வளோ ஆகுது கிலோ? ரைட் ரைட். இது நீங்கள் கூறி விற்கிறதா? விலை கேட்டு கூறி விற்கிறது. ரைட் ரைட்டு. தேங்காயும் பாருங்க கூறி விற்கிறது. இது அப்படியும் போகும் நல்ல விலை. பாருங்க தேங்காய் வந்து கூறி கூறி இதில் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல தேங்காயை கூறி கூறி விற்கிறாங்க. எல்லாம் சுடுதண்ணியாக நிற்கிறாங்க. வாழைக்கட்டு இங்கே வாழைக்கட்டு. ஐயா வாழைக்கட்டு எவ்வளோ? எவ்வளோ வாழைக்கட்டு? 500 ரூபா. இப்படி ஒரு கட்டா? ஒரு கட்டுக்கு எத்தனை வரும்? எத்தனை வரும்? 100? 100. 500 ரூபா ஒரு வாழைக்கட்டு பாருங்க. ஒரு கட்டு வாழைக்கட்டு 500. எவ்வளோ வேணா கட்டு மாதிரி? ஒரு கிலோ 5. அதுக்காக 100 இருக்கும். 500 ரூபா. இப்போ ரைட் 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 ரைட். அங்கே பக்கம் பாருங்க ஒரு வாழைக்கட்டு 500 பாருங்க. நிறைய பேர் வந்து சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய்க்கு நிற்கிறாங்க. ஓகே, நாங்கள் இந்தியாவில் பார்ப்போம். இந்தியாவில் என்னென்ன விலைகளில் பொருட்கள் விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். என்ன மாதிரி விலைகள் என்ன போகுது? கத்திரிக்காய் எவ்வளோ? 800 ரூபா கூட்டிட்டு. ஐயோ இன்றைக்கு இன்னும் கூட்டிட்டு. இது பாவக்காய் 500 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன வெண்டிக்காய்? வெண்டிக்காய் 300 ரூபா. அப்பா கேட்டாலே. உருளைக்கிழங்கு 200 ரூபா கிலோ. கேரட் கேரட் என்ன விலை? 600 ரூபா. ஓகே, தக்காளி பழம் 250. பெரிய வெங்காயம் 180. அப்பா அந்த கத்திரிக்காய் விலை கிட்ட தான் மண்டை வருது. 800 ரூபா. அதான்
கத்திரிக்காய் விலை பேவில ஓகே அண்ணாலே பார்ப்போம் இங்கே பாருங்க இவ்வளோ பேர் வந்தீங்கன்னு பாருங்க சந்தி களை போயிருக்குது அண்ணா மரவள்ளிக்கிழமை எவ்வளோ 350 ரூபா கிலோ அதில் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன் எல்லா டைம் ஒன்று ஒன்றாக்க போவேன் இல்லை எல்லாத்தையும் எவ்வளோ பச்சை மிளகா ஆ 1000 ரூபாயா எங்கே பச்சை மிளகா இது நடுந்தீவா நடுந்து எல்லாரும் எல்லா பொருட்களும் வச்சு விற்கல அண்ணா கருணாக்கிழமை எவ்வளோ 150 ரூபா கிலோ மரவள்ளி அதுவும் 150 250 ரூபா ரைட் எவ்வளோ கறிமிளகா கிலோவா எங்கே தியானுது மயிலட்டியா ரைட் என்ன பச்சை தக்காளியா எவ்வளோ தக்காளி எவ்வளோ 150 ரூபா எங்கே தேனுது எங்கே தேனோ மயிலட்டியாண்ணா ரைட் ஓகே எவ்வளோ முள்ளங்கி அரை கிலோ 100 ரூபா இது வெங்காயத்தாறு கிலோ 100 ரூபா இது லீக்ஸு கிலோ 350 ரைட் வாழைக்காய் எவ்வளோ போதும் கிலோ 120 ரைட் நல்ல பெரிய காய் தான் ரைட் ஓகே எவ்வளோ புடலங்க கிலோ 220 ரூபா எங்கே தானே யாழ்ப்பாணத்து ரைட் ஓகே இப்படி ஒரு ஆட்டை ஒரு விலையை கேட்டால் ஓகே ஒரே ஆட்டை போய் எல்லாத்துக்கு கோவப்படுறாங்க யூடியூப் சேனல் நீங்கள் வியாபாரியா சந்தைக்கு கொண்டு வந்தீங்க அப்போ விவசாயின்னு சொல்லுங்க எங்கே இருக்குங்க வெள்ளிப்போல ரைட் என்னென்ன பயிர்றது இப்போ என்னென்ன கொண்டு வந்தீங்க சரிங்க என்ன எவ்வளோ போகுது இப்போ 250 ஆ 260 ரூபா சொன்னாங்க ரைட் அங்கே அப்புறம் அங்கே 10-15 ரூபா கூட விற்குது தானே ரைட் அங்கே கடைகளுக்கு போய் ரைட் தேங்க்ஸ் ஓகே அவங்க அப்படியும் அன்பாக வந்து காய்க்கிறாங்களும் இருக்கிறாங்க விலை கேட்டால் சில பேர் கத்துறாங்க சரி இப்படின்னு பாருங்க தூக்கிடலாம் சும்மா வந்து ஒன்று போயிடும் ஐயா எவ்வளோ பூசணிக்கா ஆ 120 ரூபாயாம் கிலோ பாருங்க தக்காளி பழம் மட்டும் எவ்வளோ 300 ரூபா 250 ரூபா 300 ரூபா தக்காளி பழம் பரவாயில்ல போட இல்லை கத்திரிக்காய் என்ன 800 ரூபா கிலோ என்ன அப்பா 800 அதில் 800 என்ன கடல் இந்த மாதிரி ஓகே எங்களையும் பாருங்க சுற்றி சந்தையை பார்த்து கொண்டே போகலாம் அந்தளவுக்கு அண்ணா கோவா 300 ரூபா கிலோ கத்திரிக்காய் இது 500 ரூபா என்ன மற்ற கத்திரிக்காய் விலை கூட என்ன 700 800 என்ன அண்டை லீக்ஸு 400 கிலோ இது எங்கே தேடுது லீக் எங்கே தேடு அம்புள்ளையா ரைட்டு கிடக்குது பாருங்க அம்மா விலையை கேட்டால் கத்துவா அப்புறம் அங்களவு கொஞ்சம் வந்து பழகி இப்போ எல்லா இதுவும் தெரியும் அண்ணா சின்ன வெங்காயம் எவ்வளோ இது 350 ரூபா பெருசு 180 ரூபா ஓகே பாருங்க வண்டிக்கா அந்த எல்லாம் பிஸியாக எல்லாம் பிஸியான வியாபாரம் செய்கிறாங்க அப்புறம் குழப்பக்கூடாது பேசுவாங்க அப்படி சந்தையை காட்டிக்கிட்டு வரும் பாருங்க இதை பாருங்க கீரை பிடிக்க அடிபடுறாங்கப்பா அண்ணா எவ்வளோ கீரை எவ்வளோ கீரை கீரை வியாபாரம் ஈஸியாக போகுது குழப்பக்கூடாது வியாபாரத்தை செய்யணும் பாருங்க எவ்வளோ கீரை 100 ரூபாயா இப்போ 100 ரூபாயா இவர் நேற்றைக்கு சாவக்கட்டி சந்தைக்கு பார்த்த வியாபாரி இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறார் சரி 100 ரூபாய்க்கு வேண்டி இப்போ அண்ணா 150 ரூபாய்க்கு அப்புறம்
யாருங்க அடிக்கு விட்டுட்டா கீரை கொண்டு வந்து கீரை வியாபாரம் பிஸியாக நடக்கு. நான் இதில் குழப்பக்கூடாது. மக்கள் எல்லாமே இதில் பாருங்கள் முந்தி அடித்து நல்ல கீரை பொடி வாங்கி கொண்டிருக்கணும். ஓகே, இந்த அலையும் பார்ப்போம். இங்கே அலைமிக்கிறோமா எவ்வளோ கீரை? கீரை எவ்வளோ? 120. ரைட். இது சின்னப்படி என்ன இது எவ்வளோ? ரைட் 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 ரைட். வேறு என்ன இருக்க மாட்டேன். வேறு இங்கே என்ன மாதிரி அண்ணா வெள்ளாரப்படி எவ்வளோ? வெள்ளரை எவ்வளோ? 70 ரூபா. ரைட். நாங்கள் மணி வெள்ளார கீரையில் வெளியே எங்கிட்டாச்சு. எல்லாரும் கொஞ்சம் சூடாக இருக்குது. நாங்கள் வாழை குளத்து அந்த பக்கம் போ காத்தால எல்லாம் வியாபாரம் என்ன பொங்கலுக்கு போயிருக்காங்க. இல்லை பாருங்க அதுக்கால் பாருங்கள் புரிஞ்சுற கீரையில் கொண்டு ஒரு இடம் நம்முடைய கூடைக்கு கொண்டு வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த சாமான்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. வாழைக்குலை சந்தை. வாழைக்குலை சந்தையும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். கொண்டு வந்த ஆக்கள்கிட்ட சில வாழைக்குலைகள் வந்து விற்றுட்டாங்க. நிறைய பேர் அதில் விற்காமலும் வச்சு கொண்டு இருக்காங்க. இதில் பாருங்கள் லைனில் நிற்கிறவாங்க வாழைக்குலை விற்கிறதுக்காண்டி. ஓகே, நாங்கள் இங்கே அதில் பிஸ்னஸ் பண்ணி நான் இப்போ கொண்டு பார்ப்போம். வெட்டுறதை கொத்துறதை பார்ப்போம். எவ்வளோ வாழைக்குலை இன்றைக்கு கிலோ போகுது? எவ்வளோ கிலோ போகுது இன்றைக்கு வாழைக்குலை? இதில் கதலி 40 50 60 70 40 50. 12 இது ஜாவரி மாதிரி எடுத்து என்ன மாதிரி வியாபாரங்கள் எப்படி போகுது? வியாபாரங்கள் நல்ல மாதிரி போகுது. என்ன மாதிரி இன்றைக்கு விலை எப்படி இருக்குது? நல்ல விலை போய் கொண்டு இருக்குது. ஓகே, கதலி தான் ரகம் 90 வரைக்கும் போய் கொண்டு போகுது. கப்பல் 200 250 போகுது. கப்பல் அது டிமாண்ட் தானே எப்போவுமே. செவ்வாழை 300 320 ரூபா போகுது. ரைட் ரைட். இது செவ்வாழை கறிவாழை 100 ரூபாய்க்கு விலை போகுது. 100 120 ரூபா போகுது. 100 120 ரூபா போகுது. விலை பரவாயில்லை. என்ன இப்போ வியாபாரங்கள் என்ன ஓகே போய் கொண்டு இருக்கு. நல்ல மாதிரி போய் கொண்டு இருக்கு. ஓகே தானே, சந்தோஷம். நாடு நல்ல நாடு. நம்ம இனம் தான் சரியில்லை. நம்ம இனம் தான் சரியில்லை. நம்ம இனம் தான் சரியில்லை. வியாபாரம் ஒழுங்காக போய் கொண்டு இருக்கு. அது தைட்டிக்கு ஒரு பிரச்சனை, வியாபார பிரச்சனை தெரியுமா? இப்போ ஒரு சில பேர் சொல்லணும் முடிப்பை மட்டும் சொல்லணும். ஒரு சில பேர் சொல்லணும் இல்லை அதுக்கு நஷ்ட இட கொடுப்பை மட்டும் சொல்லணும். கடவுள் எல்லாருக்கும் உண்டு. நாங்கள் பல ரூபத்திலும் பல வடிவத்திலும் வச்சு கும்பிடுறோம். கடவுள் எங்களுக்கு மேலான சக்தி உண்டு தான். இயேசு கொண்டு கும்பிட்டாலும் சரி, பிள்ளையார் ரெண்டு கும்பிட்டாலும் சரி, கடவுள் உண்டு தான். அது அறியாமல் தான் நாங்கள் சண்டை பிடிக்கிறது. இதெல்லாம் ஒரு வியாபாரி மேலே அப்படியே வேண்டி வேண்டி தம்புளைக்கு மேய்த்துவாங்க. வெளி கடைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி போ. ஓகே, கண்டிப்பாக. ஓகே மக்களே, மரக்கன்றுடைய விலைகளும் வந்து கேட்டிருப்பீங்கள். வாழைக்குலைகளின் விலைகளும் வந்து கேட்டிருப்பீங்கள். இன்றைய நாளில் கொஞ்சம் விலைகள் வந்து வாழைக்குலைகளும் சரி, மரக்கறிகள் கத்திரிக்காய் கொஞ்சம் விலை இருக்குது. 700 ரூபா 800 650 ரூபா விற்றது. 700 ரூபா 750 800 எல்லாம் விற்கிறாங்க. கீரை வந்து 100 120 அந்த விலைகளில் போகுது. ஓகே, பாப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுவிலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காலை வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.